வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம முக்கம்பை சுற்றி பார்க்க போகிறோம். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறக்குறைய 19 கிலோமீட்டர் தொலைவில் கரூர் செல்லக்கூடிய சாலையின் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த முக்கம்பில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இந்த முக்கம்புக்கு வரணும் அப்படின்னா ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணால் போதுங்க. நீங்கள் இந்த முக்கம்புக்கு ஈஸியாக வந்துடலாம். இந்த முக்கம்பு நுழையிற இடத்துலையே உள்ளர அனுமதி சீட்டு கொடுக்குறாங்க. ஒரு நபருக்கு 5 ரூபாயும், நீங்கள் பைக்கில் வந்திருந்தால் 10 ரூபாயும், காரில் வந்திருந்தால் 20 ரூபாயும் உங்கள் காருக்கும் பைக்குக்கும் வாடகையாக அவங்க வண்டி கட்டணமாக பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் செக்அப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளர என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றுலா தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த முக்கம்பு, அதாவது நீங்கள் ஏற்கனவே முக்கம்புலாம் வந்திருக்கலாம். எத்தனையோ முறை நான் முக்கம்பு வந்துட்டேன், இப்போ என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ முக்கம்பு ரொம்ப புதுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு சுற்றுலா தலமாக திருச்சியில் 1836 ஆண்டு திறக்கப்பட்ட இந்த முக்கம்பானது இன்றைய வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறதுன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ மிகவும் பாதுகாக்கப்பட்ட, மிகவும் வசதிகள், ஒரு சுற்றுலாத்தலத்திற்குரிய அந்த வசதிகள் கொண்ட ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த முக்கம்பு டேம் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு வாங்க, உங்களுக்காக நான் உள்ளர ஒரு அலசி ஒரு சுற்றி என்ன இருக்குதுன்றதை நான் காட்ட போகிறேன். நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க என்னோட கூட. அது என்னங்க முக்கம்பு, முக்கணி அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த முக்கொம்பு அப்படின்றது தான் இதோட ஒரிஜினல் பேராக எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த முக்கம்போட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மேலணை, அப்பர் டேம் என்று சொல்லக்கூடியது தாங்க. அப்படி தான் வழங்கப்பட்டது. இந்த முக்கொம்பு அப்படின்ற பேர் பிறகு வந்தது. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்நாடகாவிலிருந்து பெரிய அகண்ட காவேரியாக, ஒற்றை காவேரியாக வரக்கூடிய காவேரியானது இங்கு 3 ஆறாக பிரிந்து, அதாவது காவேரி, கொள்ளிடம், புள்ளம்பாடி கால்வாய் என 3 நீர்நிலையாக மாறி செல்லுது. இந்த 3 ஆறுகளும் கதவணைகள் மூலமாக இங்கு நீர் திறந்து விடப்படுற பகுதி தான் இந்த முக்கம்பு. இந்த 3 ஆற்றுக்கும், அதை காவேரி, கொள்ளிடம், புள்ளம்பாடி, இந்த 3 ஆற்றுக்கும்
கதவணைகள் மூலம் தண்ணீர் திறந்து விடக்கூடிய இடம்தான் முக்கொம்பு. கர்நாடகாவிலிருந்து ஒற்றை காவேரியாய் அகன்ற காவேரியாய் வரக்கூடிய காவேரியானது இந்த முக்கொம்பு பகுதியில் 3 நீர்நிலைகளாக பிரிந்து சென்றதுனால தான் இந்த இடத்துக்கு முக்கொம்பு அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த முக்கொம்பு டேமானது 1834 வருஷம் தொடங்கி 1836 வருஷம் இந்த டேம் வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இந்த மேலே உள்ள இந்த பாலம் மற்றபடியான இந்த சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1846 வருஷத்தில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கொம்பில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கு 630 மீட்டர் நீளத்தில் 40 அடி அகலத்தில் 6 அடி உயரத்தில் 45 மதகுகள் கொண்ட இந்த மேலணையில் பார்த்தீங்க அப்படின்னா 45 மதகுகள், தண்ணீர் திறக்கக்கூடிய தேக்கி வைக்கக்கூடிய மதகுகள் பார்த்தீங்க அப்படின்னா 45 மதகுகள் இருக்குதுங்க. இதில் தான் தண்ணி தேக்க வச்சு இந்த தண்ணியெலாம் இப்போ திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா பீறிட்டு பாயுது, நல்ல ஸ்பீடாக பாயுது. அதனால் எல்லா இடத்துலையும் நின்று மக்கள் குளிக்க முடியாது, அது அவங்கள இழுத்துட்டு போயிடும். ஸோ மக்கள் குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவர் கட்டி விட்டுருக்குறாங்க. அந்த வெளியேறக்கூடிய தண்ணீரில் ஒரு பகுதி கம்மியாக திறந்து விடப்படுகிறது இந்த மதகுல. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து அந்த ஸ்பீடாக போகாது, பட் தண்ணி வந்து ஸ்லோவாக அதில் போகும். ஸோ அந்த இடத்துல மக்கள் நின்று நல்ல ஆரவாரத்தோடு குளிக்கிறாங்க. பசங்க எல்லாருமே நிறையா குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒற்றை காவேரியிலிருந்து வரும் இந்த தண்ணீர் நேராக காவேரி ஆற்றில் திருச்சி, கல்லணை, திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை அந்த வழியெல்லாம் ட்ராவல் பண்ணி கடைமடை பகுதி என்று சொல்லக்கூடிய பூம்புகாரில் உள்ள வங்காள விரிகுடா கடலில் சேருதுங்க. இந்த ஊர் வழியாக இந்த காவேரி செல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா விவசாய பாசனத்திற்கு பல நீர் ஆதாரமாக இருக்குதுங்க. விவசாயம் இன்னைக்கு செழிக்குது அப்படின்னா காவேரி பாசனம் இருக்கிறதுனால தான் விவசாயம் நம்ம ஊர்லெல்லாம் செழித்து போகுதுங்க. குறிப்பாக திருச்சி மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் இந்த பகுதிகளில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சார்ந்த வளமிக்க நகராக இந்த காவேரி நீர் இருக்கிறதுனால தான் வளமிக்க நகராக அது இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2வதாக பிரியக்கூடிய இந்த கொள்ளிடம் ஆறானது காவேரியில் நீர்வரத்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வெள்ள அபாயம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் காவேரி நீர் கொள்ளிடத்தில் திறந்து விடுறாங்க. இந்த கொள்ளிடம் ஆறானது கல்லணை, திருமானூர், ஜெயங்கொண்டம், அணைக்கரை, சிதம்பரம் வழியாக வங்காள விரிகுடா கடலில் கிடக்குதுங்க. இந்த ஊர் வழியாக செல்லும் பொழுது கொள்ளிடம் நீரானது அந்த ஊர்களில் விவசாய பாசனத்திற்காக ரொம்ப பயன்படுத்தப்படுகிறது. எங்கேருந்து வரீங்க பிரதர்? முசிறி. உங்க பேரு? பேர் ராமர். இன்னைக்கு தான் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஜாலியாக இருப்பாங்க, நம்ம மக்களாக பார்த்து. வெரி குட். எப்படி முக்கொம்பு ஏற்கனவே வந்திருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? நாங்கள் நிறைய டைம் வந்தோம். பக்கம் தான் முசிறி. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா? நம்ம காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு முக்கொம்புல எது சிறப்பு அம்சம்னு சொல்லி நீங்களும் பார்த்தா தெரியும், ஜோடி ஜோடியாக போவாங்க. அதுதாங்க ஜாலியாக முக்கொம்பு வந்தால் ஜாலியாக சுற்றிட்டு போகலாம். எங்களை மாதிரி தனியான வரக்கூடாது, ஜோடியாக வரும். ஒரு அறிவு சார்ந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த முக்கம் டேம் வந்து மேலணை அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கம் அணை அல்லது மேலணைன்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷத்துல கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்? 1834 இருந்து 36 வருடம் வரைக்கும் போட்டதெல்லாம் 1846 கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கீங்க, யாரு கேட்டா நாங்கள் அடுத்து ஆன்சர். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். உங்க பேர் என்ன? மணிவேல். மணிவேல்.
மணிவேல் பிரதர், இங்க மீன் பிடிப்பீங்களா? ஆமா. இது எப்படி இப்ப பிசினஸ் மாதிரி தொழில் மாதிரி பண்றீங்களா இல்ல ஹாபியா பண்றீங்களா? இல்ல தொழில் மாதிரி தான் இது. தொழில் மாதிரி. அப்ப ரெகுலரா இங்க வந்து மீன் பிடிப்பீங்க? ஆமா, ரெகுலரா கிடைக்கும். எப்படி இந்த இடத்துல கிடைக்கிற மீன் வந்து உங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்றதா, போதுமானதா, வருமானத்துக்கு போதுமானதா இருக்குதா? ஏதோ ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. நார்மலா அவரேஜா சொல்லப்போனா ஒரு நாளைக்கு எவ்வளவு மீன் வந்து இங்க பிடிக்க முடியும் உங்களால? ஒரு நாளைக்கு வந்து 10 கிலோ வரலும் பிடிக்கும். 10 கிலோ வரைக்கும் பிடிக்கலாம். என்னென்ன மீன்லாம் முக்கம்ல அதிகமா கிடைக்கும்? ஜிலேபி, கட்லா, ரோகு, கட்லா, ரோகு, கருங்கனி பொடி, ஆத்துப்பொடிமாங்க. தரங்கனி பொடி, ஆத்துப்பொடி, அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கும். பொதுவா இப்ப இந்த சீசன்ல என்ன மீன் உங்களுக்கு அதிகமா வரும்? இப்போதைக்கு கருங்கனி பொடி இதுதான் கிடைக்கும். கருங்கனி பொடி. அது கிலோலாம் என்ன ரேட் போகுது? கிலோ வந்து அது 2 கிலோ 100 சைஸை பொறுத்து இருக்கு. சைஸ பொறுத்து. ஓகே ஓகே. நார்மலா கிலோ 100 ரூபாய்க்கு அந்த மீன் கொடுக்க முடியும். சரி சரி. எங்களுக்காக ஒரு முறை இந்த வலையை வீசி காமிக்க முடியுமா? கண்டிப்பா ப்ரோ. இந்த டைம்ல இந்த மாதிரி மீன் தான் வரும் அதிகமா. அங்கிட்டு ஒரு மீன் போயிடுச்சு. ரொம்ப நன்றி பிரதர், எங்களுக்காக வலையை வீசி காமிச்சிருக்கு. உங்க தொழில வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ. எங்க இருந்து வரீங்க? புதுக்கோட்டையில இருந்து வர்றோம். புதுக்கோட்டையில இருந்து வரீங்களா? பார்க் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சுத்தி பாக்குறதுக்கு நல்ல வியூ இருக்கு. முக்கம்பு நல்லா இருக்குன்னு சொன்னதுனால பாக்குறதுக்காக புதுக்கோட்டையில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. வெரி குட். படிக்கிறீங்களா? ஆமா, திருச்சியில படிக்கிறோம். திருச்சி எங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? நேஷனல் காலேஜ்ல. நேஷனல் காலேஜ்ல படிங்க. வெரி குட் ப்ரோ. முக்கம்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல அடிக்கடி வருவீங்களா? எனக்கு செகண்ட் டைம். முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன். சரி இவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும். முக்கம்ல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா முக்கம்ல என்ன சொல்லலாம்? இந்த அணை தான். இந்த அணை தான். தண்ணியை பாக்குறப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. வெரி குட் வெரி குட். சோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்க வாழ்க்கையில உங்களோட எய்ம் என்ன? வேற வந்து சொல்றா. சோ நல்ல எய்ம் ஃபிக்ஸ் பண்ணுங்க வாழ்க்கையில. நல்ல மனுஷன் வாழ்க்கையில வெற்றி பெற நல்ல மனுஷனா இருக்கிறது ஒரு எய்ம் தான் இன்னைக்கு. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். இந்த பகுதியில் பிடிக்கக்கூடிய மீன் எல்லாத்தையும் இந்த இடத்துல தான் வச்சு, இந்த வார்த்தலை பாலத்துக்கு இந்த சைடு இந்த பகுதியில் தான் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஃப்ரெஷ் மீன் அப்படின்றதுனால லோக்கல்ஸ் டூரிஸ்டாக வரவங்க கூட உயிர் மீன் கிடைக்குது, இங்கே க்ளீன் பண்ணி அதை கொண்டு போகிறாங்க. வாங்க எல்லாமே மாட்டேன். எல்லாமே
இந்த வியாபாரமே வேணானே. பேசு நல்லா அழகா தான் இருக்கு. வீட்டுக்கு எல்லாமே வீட்டுக்கு தான் நீட்டாக கொண்டு வந்து உங்க பேர் என்ன? ராஜ்குமார். ராஜ்குமார். நீங்க மீன் வியாபாரம் பாக்குறீங்களா? எங்க பேர் ராஜ்குமார். ராஜ்குமார் மீன் வியாபாரம், ஜிலேபி இருக்கு, வராது. என்ன மீன்ல பொதுவாக முக்கம்ல கிடைக்கும்? இங்க பொதுவாக வந்து கெண்டை மீன், விரால் மீன், கெண்டை மீன், விரால் மீன், ஜிலேபி, அரைச்ச வகை மீன் கிடைக்கணும். இது என்னது ஜிலேபி மீனுங்களா? இதுல என்ன கிலோ என்ன ரேட் வருது? இது வந்து கிலோ 200. 200 வருது. இதோட சைஸ் வந்து இப்ப என்ன சைஸ் இருக்குது? சைஸ் வந்து 1/2 கிலோ 3/4 கிலோ. 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸ் வருது. சைஸ் இந்த சைஸ் தான் வருமா? இதோட பெரிய மீன்லாம் இல்ல? இந்த சைஸ் தானே வரும். ஜிலேபியை பொறுத்த வரைக்கும் இந்த சைஸ் தான் வரும். வேற மீன்ல பெரிய வேற மீன்ல அட்லா ரோகு 5 சைஸ் 6 கிலோ சைஸ் தான் வரும். இப்ப இன்னைக்கு வந்து ஜிலேபி மட்டும் தான் கிடைச்சிருக்கு. என்ன கிலோ என்ன ரேட் போட்டு? விரால்ல வந்து 500 600 இப்ப நம்ம மார்க்கெட்ல சில மீன் இந்த ஜிலேபி எல்லாம் கொண்டு வராங்கல்ல, ஆமாண்ணே. அதுக்கும் இப்ப இங்க உள்ள ஜிலேபிக்கும் எது வித்தியாசம் இருக்கு? அது வளர்க்குற ஆமா, அது ஏரி மீனுங்க, இது ஆத்து மீனுங்க. இது ஆத்து மீன் நேச்சரா, அது ஃபுட் எல்லாம் நேச்சரா. ஆமா, நேச்சரா ஆத்துல எடுத்துக்கிறது. அதோட இது வந்து குவாலிட்டியா இருக்கும். ஆமாண்ணே, மீன் டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும் அதோட. தேங்க்ஸ். வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம்ண்ணா. உங்க பேர் என்ன? குருசாமி. நீங்க தான் இந்த மீன்லாம் இங்க பிடிக்கிறீங்களா? எத்தனை பேர்? நிறைய பேர் பிடிப்பாங்களா? இல்ல 100 பேர் இருப்பாங்க. 100 பேர். இந்த இங்க மீன் பிடிக்கணும் இந்த குளத்துல அப்படின்னா இது லைசன்ஸ் லைசன்ஸ் வாங்கணும். எங்க லைசன்ஸ் வாங்கணும்? ஸ்ரீரங்கத்து தலைவர்களுக்காக அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அவங்கள்ட்ட பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கினவங்க மட்டும்தான் இங்க மீன். பொதுவா முக்கம்ல வந்துட்டு இந்த தண்ணி வர நாட்கள்ல மட்டும்தான் எல்லா எந்த சீசன் மீன் பிடிக்கலாம். எந்த சீசன்ல அந்த ஆத்துல பிடிப்போம். ஓ, தண்ணிங்க வச்சுதான் அங்க பிடிப்போம். மாறி மாறி பிடிக்கும். இப்ப என்னென்ன மீன்லாம் வருது? கெண்டை, பவானி கெண்டை, ரோகு, சிலேபி, ஓ, அரஞ்சாங்கண்டை எல்லாம் எல்லாமே வருது. இப்ப பொதுவா வந்து கம்மியான ரேட்ல தான் என்ன மீன் கிடைக்குங்க? கிலோ என்ன ரேட்டு கிடைக்கும்? 100 ரூபா மீன்ல கிடைக்கும். 100 ரூபாய்க்கு என்ன மீன் கிடைக்கும்? கெண்டை மீன் அங்க போகலாம். ஓ, இந்த மீன் தான் வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த மீன் கையில இருக்கும். சிலேபி எடுத்துக்காரு தொங்க விடுங்க. தொங்க சிலேபி கழிச்சிங்க. இந்த மீன் வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த மீன் பேர் வந்து கெண்டை, பஞ்சால கெண்டை. இது கிலோ இது கிலோ இது கிலோ 200 ரூபா. இது கிலோ 200 ரூபாய்க்கு. இது கிலோ வந்து 200 ரூபாய் இந்த கெளுத்தின்றது. இது வந்து ஜிலேபி. ஒரு நாளைக்கு இப்ப எவ்வளவு மீன் பிடிப்பீங்க யூசுவலா? 10 கிலோ கிடைக்கும், 20 கிலோ கிடைக்கும். சொல்ல முடியாது. இந்த பிடிக்கும். ஆமா, நானும் மீன் தான் பிடிக்கிறேன். இப்போ உங்க பேர் இப்ப? என் பேர் கபிலன். கபிலன். எவ்வளோ உங்க ஃபுல் டைமாவே வந்து மீன் பிடிக்கிறீங்க? ஆமா, ஃபுல் டைமாவே மீன் பிடிக்கிறேன். எங்க இந்த முக்கம்ல மட்டுமா இல்ல வெளியில? இந்த ஆறு இது ரெண்டுலயும் மீன் பிடிச்சி நீங்க காவேரி குளம் நல்லா கொஞ்சம் 8 தட்டு போவோம். ஓ, மீன் கிடைக்காதனால அங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போவோம், அங்கிட்டு போவோம். ஓ, 10 கிலோமீட்டர். என்ன இதே காவிரி ஆற்றுல? காவேரி ஆறு, பெட்டாத்தலை, திருப்பலாத்தலை, பெருகமணி அப்படி போவோம். அந்த மாதிரி ஏரியாக்குள்ள பொதுவாக முக்கம்ல எப்பொழுதுமே மீன் பிடிக்கிறதுக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு இந்த முக்கம்பு என்றது ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. அதுல நிறைய பேர் இதுல வந்து உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ. இந்த முக்கம்பு சுற்றுலா தலமானது பல சிறு வியாபாரிகளுக்கு, சேல்ஸ் பீப்புளுக்கு வந்து இது ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அதில் மிகையாகாதுங்க. நிறையா இந்த முக்கம்பை நம்பி நிறைய குடும்பங்கள் பிழைக்கிறது. ஐஸ் வியாபாரம் பண்ணுறாங்க, இந்த சிற்றுண்டிகள் விற்கிறாங்க, சின்ன சின்ன கடைகள், பொட்டி கடைகள் மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்புறம் அது இல்லாமல் இந்த மீன் வியாபாரம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது வாழ்வாதாரத்தை கொடுக்குதுங்க. இது வந்து ஆஃபீஸர்ஸ் பங்களா. இந்த இடத்துல முக்கம்பில் உள்ள ஆஃபீஸர் பங்களாங்க. ஆஃபீஸர்ஸ் யார் வந்தாங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணுவாங்க போல இருக்கு. இது இந்த வாத்தலை பகுதியிலேருந்து வெளியாகக்கூடிய அந்த டேமோட வியூ. இங்கே ஒரு டூரிஸ்ட் வந்த ஒருத்தர் இருக்காரு. அந்த வணக்கம் சார், நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வரோம். உங்க பேர் என்ன? என் பேர் பாலசுந்தரம். முக்கம்பு இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால பாக்குறதுக்காக வந்தீங்களா? ஏற்கனவே முக்கம்புலாம் வந்திருக்கீங்களா? இல்லை, ஏற்கனவே முக்கம் வந்திருக்கேன். நல்ல வெரி என்ஜாயபிள் பிளேஸ் இது.
பட் நார்மல் டேஸ்ல வந்து ரஸ் இல்லாத டயத்துல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கு. ரிஸ்க் அதிகமா இருக்குன்னா என்ன மாதிரி ரிஸ்க்? ரிஸ்க்னா மூவ்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப வந்து நம்ம அது ஓன் ரிஸ்க் நாங்க வரணும். பாக்கி இந்த மாதிரி ஹாலிடேஸ் சண்டேஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ரஷ் இருக்கு. என்ஜாயபிள் ஒன். நம்ம திருச்சியில வந்து பீச்சு கிடையாது. இந்த மாதிரி காவிரி தண்ணி வர்ற டயத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பீச் மாதிரி பீச்சோட குறைய நிவர்த்திக்குது. காவேரி ஆறு முக்கம்ல நிச்சயமா நிவர்த்திக்குது. என்ஜாயபிள் பிளேஸ். எப்போ ஒரு சில்னஸ் ஏர் நமக்கு வருதோ அப்ப நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகும். இங்க வந்து இந்த தண்ணி ஓடும். நிச்சயமா மக்கள் பர்ஃபெக்ட். பத்தின சுவாரஸ்யமான தகவல் எதுவும் உங்களுக்கு தெரியுமா சார்? சுவாரஸ்யமான தகவல்ங்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். ஜஸ்ட் வேற ஒரு காமன் மேன் என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்றதுக்காக வரீங்க. வெரி குட் சார். நைஸ் சார். ஓகே சார். உங்களுடைய ட்ரிப் மகிழ்ச்சியா அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம். உங்க பேர் என்னண்ணே? என் பேர் விஜயகுமார். விஜயகுமார். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு? ஐசி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஐசி வியாபாரம் பண்றீங்க. முக்கம்பு உள்ளர ஐசி வியாபாரம் பண்றீங்க. எவ்வளவு வருஷமா நீங்க பண்றீங்க? நான் வந்து 1997 ஐசி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். 97வது வருஷத்துல இருந்து ஐசி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ஏறக்குறைய 23 வருஷம் ஆச்சுண்ணே. 22 வருஷம் ஆச்சுண்ணே. பரவாயில்ல. இங்க முழுசா நீங்க இந்த முக்கம்ல தான் பண்றீங்களா இல்ல வெளியில பண்றது? முக்கம்ல தான் பண்ணேன். ஃபுல்லா இந்த ஐஸ் எல்லாம் இப்ப நீங்களே தயாரிக்கிறீங்களா? கம்பெனில வந்து 100 ரூபாய்க்கு 30 ரூபாய் கமிஷன் வியாபாரம். கமிஷன் 100 ரூபாய்க்கு 30 ரூபாய் கமிஷன். பரவாயில்ல. இங்க முக்கம்ல எப்படி உங்களுக்கு உங்க வாழ்வாதாரத்துக்கு போதுமான அளவுக்கு பணம் அங்க கிடைக்கிறது? கிடைக்கணும். இந்த சனி ஞாயிறுனா கும்பல் கொஞ்சம் கூட இருக்கணும். இதே மாதிரி கவர்மெண்ட் லீவ்னா கும்பல் இருக்கணும். மற்ற நாள்ல 3 நாள் இந்த கவர்மெண்ட் லீவ் வச்சு இந்த ஓடுறதை வச்சு மற்ற நாள்ல சரி பண்ணிக்குவோம். வருவானா அதுக்கப்புறம் கும்பல்லாம் ஒண்ணும் இருக்காது. பொதுவா வந்து முக்கம்ப குறிச்சு கொஞ்ச நாளைக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தவறுதலான ஒரு கண்ணோட்டம் கொண்டு இருக்கும். பார்க் இங்க நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. கரண்ட் சிச்சுவேஷன்ல 2000 எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையுமே கவர்மெண்ட் சைடு நல்ல சப்போர்ட். போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு நிறைய இருக்கு. வேற ரவுடித்தனமான அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஃபேமிலியா குடும்பமா இல்ல விசிட்டர்ஸா வெளியூர்ல இருந்து முக்கம்புக்கு வரணும் பாதுகாப்பாவும் இருக்கு. அங்க கேமரா வச்சிருக்காங்க. எல்லாம் பாதுகாப்பாவும் இருக்கு. பாதுகாப்பா இருக்கு. பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உங்க பிசினஸ் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த பகுதி வந்து ஒரு ஒன்வே மாதிரி தான். சில நேரங்களில் 2 சைடும் கார், பெரிய கார் வந்துச்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகும். பட் வி கேன் ஈஸிலி மேனேஜ். ஃப்ரெண்ட்ஸ், டேமை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம முக்கம்போட அந்த லெஃப்ட் சைடு உள்ள அந்த பார்க்கில் என்ட்ரு ஆகிருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு அம்சங்கள் நிறையா இருக்குது. இந்த ப்ளே வீல்ஸ், அப்புறம் பலூன்ஸ் அண்ட் ஸ்விங்ஸ், ஊஞ்சல், சர்க்கிள், ராட்டனம், இந்த மாதிரி நிறையா அம்சங்கள் இந்த 2 பகுதியிலையுமே இருக்குது. பூங்காவில் ஒரு பகுதி லெஃப்ட் சைடில், ஒரு பகுதி ரோட்டுக்கு இந்த சைடில் ரைட் சைட்லையும் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் உள்ள அந்த பூங்காக்குள்ளே இருக்கோம். அது அப்படி ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
இந்த ப்ளே வீல்ஸ் எல்லா கேம்ஸுமே, அதாவது பெய்டு பண்ணி பே பண்ணி நம்ம விளையாடக்கூடிய எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 50 ரூபா தாங்க. 30 ரூபா, 40 ரூபா, அப்புறம் 50 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இது செட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சாதாரணப்பட்ட ஜனங்களும் சாதாரண மக்களும் இதை பயனடைகிற வகையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன சார்? பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன் சார். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்களா? ஓகே. இங்கே பர்பஸாக இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அதுமா முக்கம்பு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்களா இல்லை வேறு வேலையா? சுற்றி பார்க்கலாம் வந்திருக்கேன். பையன் பர்த்டே ஒரு ஆகஸ்ட் 15 ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹாப்பி பர்த்டே டு அவர். தேங்க்யூ. அவர் பேர் என்ன சார்? ஹரிகரன். ஹரிகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டாக்டர் வியூ சார்பாக. ஸோ பையனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக முக்கம் வந்திருக்கீங்க. முக்கம்பு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இதை ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஃபஸ்ட் டைம் சார். இதை ஃபஸ்ட் டைம் வரீங்க. எப்படி இருக்குது முக்கம்பு? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்ல அது இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே லீவ் நாள் அப்படின்றதுனால நிறைய ஜனங்கள் இருக்கிறது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுடைய பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. டூரிஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னாலே பிக்னிக் ஸ்பாட் அப்படின்னாலே அங்கே மங்கி இல்லாத இடமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. முக்கம்லேயும் நிறைய மங்கி இருக்குதுங்க. இப்போ குறிப்பாக சுவாரஸ்யமான ஒரு மங்கியோட செயலை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்சிச்சு. ஒரு மங்கி தண்ணி குடிக்கும். அது பைப்பை திறந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறப்ப. வாங்க அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மங்கி தண்ணி குடிக்க போகுது. அப்போ இன்னொரு இதை எடுத்துகிட்டு இருந்தேன். கேமரா திருப்புறதுக்குள்ள இது பைப்பை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்களேன். அழகாக மனுஷன் மாதிரியே ஓப்பன் பண்ணி வாய் வச்சு தண்ணி குடிக்குது. நான் நினைச்சேன் இந்த திருப்பி க்ளோஸ் பண்ணுமா அப்படின்றத எதிர்பார்த்தேன். பட் தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. நிறைய நேரத்தில் நம்மளும் இந்த குரங்கு மாதிரி தான் பைப்பை திறந்து தண்ணி குடிச்சிருவோம். அதை ஆஃப் பண்ணாமல் போயிடுவோம். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர். பட் எப்பொழுதுமே வந்து we need to save the water. தண்ணி சேமிக்கிறது சந்தோஷமாக இருக்குது. சூப்பருங்க. சுற்றி பாருங்க. இது கார் பார்க்குக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடங்க. காரு, டூ வீலர், இந்த மாதிரி பஸ்ஸு, இந்த மாதிரி வாகனங்கள் பார்க்கக்கூடிய இடம் மாதிரி இருக்குது. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் சிவா. சிவா. எங்கிருந்து வரீங்க எல்லாரும்? திருச்சியில் எந்த? உறையூர். திருச்சி உறையூர்ல இருந்து. முக்கமுக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்ல அடிக்கடி வந்திருக்கோம். ஆனா இந்த தடவை கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்ல ஜாலியா இண்டிபெண்டன்ஸ் டே நிறைய க்ரௌட் எல்லாம் இருக்கும். அது பாக்குறதுக்காக எப்படி எல்லாம் கேம் எல்லாம் இங்க எப்படி கேம் எல்லாம் வந்து நல்ல கம்மியான பிரைஸ்ல இருக்கா இல்ல கூட பிரைஸ்? இல்ல கம்மியா தான், நார்மலா இருக்கு. எவ்வளவு இந்த ஆட்டம்லாம் எவ்வளவு போனீங்க? இது வந்து 50 ரூபா. 50 ரூபாய். பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க. திருச்சியில கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர்ல இப்படி ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிஃப்டா சொல்லலாம். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களா ப்ரோ? ஆமா, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. ஸோ பிள்ளைங்களா நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஸோ உங்களுடைய என்ஜாய்மெண்ட் தொடரட்டும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ ப்ரோ. உங்க பேர் என்ன ப்ரோ? சிவா. உங்க பேர் ப்ரோ? அருண். நீங்க இந்த ஆட்டோமோ இன்சார்ஜ் நீங்க? ஆமா. இன்னைக்கு பரவாயில்லைங்களா? இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே.
அன்னைக்கு கும்பல் பரவாயில்ல. பொதுவா வந்து கூட்டம் எப்போ ப்ரோ இருக்கும்? எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் கூட்டம் வருமா இல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கும்பல் அதிகமாக இருக்கும். கும்பல் அதிகம் வீக்கில் நார்மலாக இருக்கும். நார்மலா இருக்கும். இந்த நாட்டுல வந்து எவ்வளவு நேரம் சுத்துவீங்க ஒரு டைம்? 5 நிமிஷம். 5 நிமிஷம். இதுல பிள்ளைங்க அதிகமா வருவாங்களா, சின்ன பிள்ளைங்க இல்ல பெரியவங்க? குழந்தைங்க அதிகமாக அலோவ் பண்ண மாட்டாங்க, பெரிய அடல்ட்ஸ் தான் அதிகமாக போவாங்க. அடல்ட்டு போகிறது, ஏன்னா இது கொஞ்சம் வேகமாக சுற்றுறதுனால. பொதுவாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எத்தனை பேர் ஓவராலாக இந்த முக்கமுக்குள்ள வருவாங்க? அது மந்த்து ஸ்டார்டிங்னா கும்பல் அதிகமாக இருக்கும், எண்டுனா கொஞ்சம் அதிகம் கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? சம்பளம். ஆமாம், சம்பளம் தான். அந்த வாரன்றப்ப சம்பளம். முகூர்த்த நாள்னா அதே மாதிரி கும்பல் அதிகமாக வரும். முகூர்த்த நாளில் வரும். வெளியூர்லேருந்து வரவங்க கூட வந்து வெளியிலேருந்து வரவங்க கும்பல் வரும். பொதுவாக இந்த முக்கம்பை பொறுத்த வரைக்கும் திருச்சி மக்கள் அதிகமாக வராங்களா இல்லை வெளியூர் டூரிஸ்ட் வந்து அதிகமாக வராங்களா? இங்கே திருச்சியிலேருந்து ஒரு 50% வந்து வெளியிலேருந்து தான் அதிகம் வராங்க. ஓஹோ, வெளியிலேருந்து தான் டேம் பார்க்குறதுக்குனே வருவாங்க. டேம் பார்க்குறதுக்கு. இப்போ தண்ணி அதிகமாக வர்றதுனால இங்கே நிறைய மீன் பிடிக்கிறவங்கலாம் இங்கே பிடிக்கிறாங்க. மீன் வாங்குறதுக்கு ஒரு சில பேர் வருவாங்க போல இருக்குது. மீன் வாங்க நிறைய பேர் வருவாங்க. லோக்கல் கும்பல்லாம் மீன் வாங்க. லோக்கல் கும்பல்லாம் வருகிறாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ளே திங்ஸ் வந்து இது எப்படி ப்ரோ? இது வந்து கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து எடுத்து பண்ணுறதா இல்லை கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தான்? இந்த மாதிரி நிறைய எத்தனை ப்ளே திங்ஸ் இங்கே இருக்குது முக்கம்குள்ள? இங்கே ஒரு 7-8 கேம் இருக்குது. அதே மாதிரி அந்த சைடு கொஞ்சம் 7-8 கேம் இருக்குது. இப்போ இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இந்த கேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எவ்வளோ வருஷங்கள் ஆகுது? இது இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. இது அதில் ஆரம்பிச்சு 3 வருஷம். 3 வருஷம் அந்த சைடில் உள்ள கேம்லாம். ஸோ இப்போ இன்னும் போக போக இந்த கேம்ஸ் எல்லாம் இங்கே அதிகமாக வரும். இட வசதிகள் பத்தாது, வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். முக்கம்பு அப்படின்னா முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தவறுதலான ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு. முக்கம்பு அப்படின்னா ஒரு பயமும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில சம்பவங்களும் இந்த முக்கம்பில் நடந்திருக்குது. இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த 2024 வருஷத்தில் அதை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி இருந்ததுக்கு இப்போக்கும் மாற்றங்கள் இருக்கிறதா? மாற்றங்கள் இல்லை. ஸோ மற்றபடி வந்து பொதுவாக இந்த ரவுடிசம் வந்து இந்த பகுதியில் பார்ப்பது முன்னாடி ஓபி இருக்குது. எது ஒன்றாலும் இன்ஃபார்ம் பண்ணாதுங்க. ஹைவே பகுதி நீங்கள் வந்து 5:45 to 6 வெளியில் அனுப்பிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போ பயம் கிடையாது. ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக வரவங்களுக்கு இந்த இடத்துல பயம் கிடையாது. அந்த குடும்பம் தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு எலிமெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ முன்னாடி சொல்லப்பட்ட அந்த முக்கமுக்கு இப்போ உள்ள முக்கமுக்கு நிறைய வித்தியாசங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப தெரியுது. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ, நல்லா பேசுறீங்க, வாழ்த்துக்கள். முக்கம்பில் போட்டிங் போகக்கூடிய இடம் தான் இந்த குளம். ஆக்சுவலாக இது பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் போல இருக்கு. இப்போ இதில் போட்டிங் போகுது. போட்டெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்காங்க, அது போய் கிடக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெயின் ட்ராக்கும் பழுதடைஞ்சிருக்கு. ட்ரெயின் ரிப்பேராக இருக்கும் என்னன்னு தெரியும். பட் இது ரெண்டும் சரி பண்ணால் இன்னும் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றம் கிடையாது. அப்படியே ஹலோ ப்ரோ. ஹலோ, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? பேர் என்ன ப்ரோ? எங்கேருந்து வரீங்க? என்னோட பேர் சுரேஷ் ராஜா. நான் சொந்த ஊர் ஆமூர். என் மனைவி தீபிகா. என்னுடைய செல்ல குழந்தை மகிழன். ஹலோ மகிழன், வாங்க. வணக்கம், கை கொடுங்க. இதை முக்கமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை? நான் சொந்த ஊர் இங்கே ஆமூராக இருந்தாலும் இவ்வளோ காலத்துக்கு பிறகு எங்கள் ஃபேமிலியோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் வருது. ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் முக்கம்பூருக்கு வரோம். பரவாயில்ல. அந்த பார்க்ல இருந்து இந்த பார்க் வரதுக்குள்ள நைட்டு சாயங்காலம் ஈவினிங் ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு ஆரம்பிச்சது. 2 பார்க் தான் முடிச்சோம். இன்னும் எங்களால போக முடியல. தம்பி என்ஜாய்மெண்ட் அந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு. முக்கம்ல எப்படி உங்களுக்கு இப்ப தேவையான வசதிகள் இருக்க? தண்ணி, அந்த டாய்லெட், பாத்ரூம் வசதி எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா எந்த நேரமும் காவேரி தண்ணி ஃபுல்லா வருது. 2வது குளிக்கிறதுக்கு தண்ணி ஃபேவர். அதாவது இந்த நாள், இந்த நேரம், இந்த நிமிடம், இந்த செகண்ட் வண்டர்ஃபுல். முக்கம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, தண்ணியில இருந்து சாப்பாட்டுல இருந்து என்ன வேணுமோ நமக்கு தேவையானது நல்லா கிடைக்குது. அனுபவிச்சதுனால சொல்றோம். வெரி குட் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பிளே திங்ஸ் வந்து இப்ப நிறைய போட்டுருக்காங்க. கிட்ஸுக்கு பிளே நிறைய. அந்த பார்க், இங்க ஒரு பார்க், அங்க ஒரு பார்க். காலையில இருந்து எப்படி வச்சு ஒரு 3ல இருந்து 4-5 பிளே பார்க்ல நாங்க ஏறிட்டோம். டிராகன், பபுள்ஸ், பலூன்ஸ். எப்படி ஒவ்வொரு பிளேக்கும் வந்து காசு வாங்குறாங்களே, அந்த சார்ஜ் பண்றது வந்து கம்மியா இருக்கா கூட இருக்கா? பெருசா தெரியல பிரதர். பெருசா தெரியல. ஏன்னா எதுவுமே இல்லாத முக்கம்பூர் இருந்த நாட்கள்ல இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்த பண்றாங்கிறப்ப எங்க பர்சனல் தனிப்பட்ட குடியுரிமை அப்படின்னு சொல்ல போனா இந்த விஷயம் சிறப்பா நினைக்கிறோம். இந்த பணம் காசு 10 ரூபா பெரிய விஷயமா நாங்க நினைக்கிறத விட
வருஷத்துல எப்பயாவது ஒரு பொழுதுபோக்குக்கு தான் நாங்க பாக்குறோம். அது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சார். என் கண்ணில் பட்டதை சொல்றேன். இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, இந்த ரயில்வே ட்ராக்கையும் சரி பண்ணி உள்ள போட்டிங்கையும் சரி பண்ணி அங்கே ட்ரெயின் ட்ராக் இருக்கு இல்லையா அதையும் சரி பண்ணி இன்னும் பராமரிப்பு பணிகளுக்கான ஆட்கள் நியமனம் செஞ்சா இந்த இடம் இன்னும் வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட டூரிஸ்டும் இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. வாழ்த்துக்கள், உங்கள் பயணம் இனிதாக அமைய. நல்லது. இதை நல்லா எங்களுக்கு மீண்டும். இது முக்கம்போட இன்னொரு பார்க்குங்க. நம்ம இப்போ பார்த்தது லெஃப்ட் சைடு உள்ள பார்க்கு, இது ரைட் சைடு உள்ள பார்க்கு. அந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளே திங்ஸ் நிறைய இங்கேயும் இருக்கு. அந்த அளவுக்கு அதிகமா இல்லைனாலும் இங்கேயும் இந்த குறிப்பா சொல்லக்கூடிய இந்த கொடராட்டனம், அப்புறம் லாங் ஸ்விங், இது எல்லாமே இங்க இருக்குதுங்க. வாங்க, இது ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வணக்கம் பிரதர், எங்கேருந்து வரீங்களா? நாங்கள் எல்லாம் செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து வரீங்களா? பரமத்தூர் கிராமம். எந்த கிராமம்? பரமத்தூர் கிராமம். பரமத்தூர் கிராமத்துல இருந்து வரீங்க. எல்லாம் எப்படி முக்கம் டூருக்காக இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால வந்தீங்களா, இல்ல அது முடிச்சுட்டு முக்கம் சுத்தி பார்க்கலாம்? முக்கம் ஏற்கனவே வந்திருக்கிறீங்களா? நிறைய முறை வந்து. நிறைய முறை. முக்கம்ல உங்களுக்கு பிடிச்ச காரியம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? கேம்ஸ் தான். நிறைய கேம்ஸ், தண்ணி. அது இப்ப நல்ல மழை பெஞ்சிட்டு நல்ல தண்ணி வந்துட்டு இருக்குது. காவிரி ஆற்றில் கட்டப்பட்டுள்ள இந்த அணையானது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நிறைய நீர்ப்பாசன வசதிக்கு, குடிநீர் வசதிக்கும் பயன்படுது. ஸோ அதை நினைக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குதா? ரைட். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், உங்க பயணம் இனிமையா அமைய. திருச்சியில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அதிகபட்சம் நீங்கள் திருச்சி சரௌண்டிங்குள்ளே எங்கேருந்து வந்தாலும் ஒரு 20-25 கிலோமீட்டர் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலம் முக்கம்பு அப்படின்னு சொன்னால் அதில் மிகையாகாதுங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து ஒரு நாள் முழுக்க இந்த இடத்துல இருந்து ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த முக்கம்பு ஒரு சிறப்பான ஒரு ஆப்ஷனாக, ஒரு பெட்டர் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வரப்போ வந்து மதியானம் லஞ்ச் மட்டும் நீங்கள் கையில் கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறையா ஜனங்கள் வந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு பெரிய கடைகள் கிடையாது, முக்கம்புக்குள்ளர கிடையாது. அல்லது நீங்கள் வரும் பொழுதே முன்னாடி ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து உங்களுக்கு வேண்டிய அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குங்க. இந்த ரைட் சைடு உள்ள இந்த பார்க்கில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த தற்சமே அதெல்லாம் வந்து சரி பண்ண, மெயின்டைன் பண்ணாமல், ரிப்பேர் பார்க்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் அதையும் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா கல்ச்சரை, நம்ம தமிழ் கல்ச்சரை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய சிலைகள் இருக்கிறதுங்க, அதையும் பார்க்க முடியுது. ஆனால் 2 பார்க்லையும் பார்த்தீங்கன்னா பசுமைக்கு குறைவே கிடையாது. நல்ல பசுமையாக இயற்கை எழிலோடு இருக்குது. ஏன்னா காவேரி படுக்கை எல்லாமே இருப்பதுனால உங்களுக்கு நல்ல அப்படியே குளுன்னு இருக்குதுங்க. நீங்கள் என்ன வெயிலில் வந்தாலும் முக்கம்பு உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. நல்ல ஒரு திருச்சியில் இருக்கக்கூடிய பல சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் முக்கம்பு ஒரு சிறப்பு பங்கை வகிக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடுமே கிடையாது. இந்த சைடு உள்ள அந்த நிறையா கிட்ஸோட பிளே தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த முக்கம்போட இந்த சுற்றுலாத்தலத்தின் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த டாக்கர் வியூ அப்படின்றதுனால தான் நம்ம நிறையா பொது மக்களிடம் கருத்து கேட்டு அவங்களோட வியூ பாயிண்டில் எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்றத உங்களுக்கு நான் இதில் காண்பிக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு கூட பேசின ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது அந்த பெல் பட்டனை ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட இந்த டிஜிட்டல் ட்ராவல் பண்ணதுனால உங்களுக்கு நான் இன்னொரு விசை நன்றி சொல்லிக்கிறேன். உங்களிடம் இருந்து விடை பெறுவது டாக்கர் வியூ, உங்கள் மைக். ஒரு தேங்க்யூ.